அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்கள் மகா ராஜ யோகம் பெறக்கூடிய ஒரு மாதமாதான் இந்த கார்த்திகை மாதம் அமையிருக்கு. இந்த கார்த்திகை மாதத்தினுடைய சிறப்பாக கும்பராசினியர்களான உங்களுடைய வாழ்வில் உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு துணை நிற்பது மட்டுமில்லாமல் இந்த மாதத்தினுடைய நாயகனான முருகப்பெருமானும் உங்களுக்கு துணை இருக்கிறார். இதன் காரணமாக நீங்கள் செய்யக்கூடிய மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்கு. அந்த வகையில் கும்பராசினியர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது கடகத்தில் குரு பகவானும், சிம்மத்தில் கேதுவும், துலாம் ராசியில் புதனும் சுக்கிரனும், விருச்சகத்தில் சூரியனும் செவ்வாயும், கும்பத்தில் சனியும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கின்றன. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசினியர்களுடைய வாழ்வு இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கும்பராசியை சேர்ந்த அவிட்டம் 3ஆம் பாதம் முதல் சதயம், பூரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே உங்கள் ராசிநாதன் சனி வக்ர நிவர்த்தியாகி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். எனவே இனி ஆரோக்கியம் சீராகி பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல் பரம்பரையாய் இருந்து வந்த சொத்துக்களுக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு கிடைக்க இருக்கு. இனி வரும் காலங்களில் நீங்கள் பம்பரமாய் சுழன்று பணிபுரிவீங்க. மந்த நிலை மாறி மகிழ்ச்சியான நிலை அமையுங்க. இந்த தருணங்களில் இல்லத்தில் சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால் அதற்கான முயற்சிகள் இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. எடுத்த காரியங்களில் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்க இருக்கு. பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படுங்க. தொழில் வளர்ச்சி கருதி மாற்றினத்தவர்களை பங்குதாரர்களாக சேர்த்து கொள்ள முன் வர இருக்கீங்க. குடும்பத்தில் ஒருவருக்கு மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கும் யோகம் உண்டு. அதனால் குடும்பத்தில் பொருளாதார உயரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த கார்த்திகை மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. குறிப்பா இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் முக்கிய கிரகமான குரு பகவான் கடகத்தில் அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதாவது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு எதிர்ப்பு, வியாதி, கடன் ஆகியவற்றை குறிக்கும் இடத்தில் தனாதிபதி குரு உச்சம் பெறுவதால் இக்காலத்தில் மிகுந்த கவனமாக இருப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல எதிரிகளின் பலம் மேலோங்கும். இணைந்து செயல்படுவீங்க. உங்களை விட்டு விலக நேரிடும். ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்குங்க. ஒரு சிலருக்கு ரண சிகிச்சைகள் கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைப்பது அரிதுங்க. திடீரென வரும் மாற்றங்கள் மன வருத்தத்தை உருவாக்கலாம். அதனால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோ செயல்படுவது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வக்ரம் அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரித்து வந்த குரு பகவான் இந்த கார்த்திகை மாதத்தினுடைய முற்பகுதியில் குரு கடக ராசியில் அதிசாரமாக வக்ரம் பெறுகிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 2, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு. அங்கனம் தனாதிபதியும் லாபாதிபதியுமான குரு பகவான் இந்த கார்த்திகை மாதத்தினுடைய முற்பகுதியில வக்ரம் அடைகிறார். இது அவ்வளவு நல்லதல்லங்க. தனவரவில் தடைகள் ஏற்பட இருக்குங்க. அது தருணங்கள்ல புதியவர்களை நம்பி பொறுப்பை ஒப்படைத்து ஏமாற்றத்தை சந்திக்க நேரிடும். அதனால் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் நீங்களே அவற்றிற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது. மேலும் உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்கள் வரலாங்க. இது போன்ற நேரங்களில் வியாழக்கிழமை தோறும் விரதமிருந்து குரு பகவானை வணங்குவது நல்லது. திசை மாறிய தென்முக கடவுளை வழிபட்டு வந்தால் மிகுந்த நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் சனி பகவான் வக்ரம் பெற்றும் ராகு இணைந்து சஞ்சரித்தாங்க. அதாவது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதுமே சனியும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறார்கள். அதுவும் சனி வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். இது போன்ற நேரங்களில் நினைத்தது ஒன்றும் நடந்தது ஒன்றுமாக இருக்கலாங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல மேலும் பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு.
ஏழரை சனியினுடைய ஜென்ம சனியினுடைய ஆதிக்கம் நடைபெறுவதால் அது எத்தனையாவது சுற்று என்பதை கண்டறிந்து செயல்பட வேண்டும். முதல் சுற்று 3வது சுற்றோ நடைபெற்றால் முயற்சியில் தாமதம் ஏற்படும். நடுச்சுற்று நடந்தால் நல்லது நடக்க வழிபிறக்குங்க. இருப்பினும் சனி பகவானை முறையாக வழிபட்டு வணங்குவதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த கார்த்திகை மாதத்தினுடைய முற்பகுதியில் வக்ரம் பெற்றவர் தற்போது வக்ர நிவர்த்தி ஆகிறார். இது நன்மை என்று தாங்க சொல்ல வேண்டும். அதே நேரம் 12ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் சனி விளங்குபவர். எனவே இக்காலத்தில் நல்ல சம்பவங்கள் பலவும் நடைபெறக்கூடும் ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். நடக்கும் செயலில் வெற்றி கிடைக்க இருக்கு. பொருளாதார நிலை உயர்வடையுங்க. அதே போல் புண்ணிய கைகாரியங்களுக்கு கொடுத்து உதவ இருக்கீங்க. வாழ்க்கை பாதையில் புதியவர்களை சந்திக்கும் சூழல் உருவாக இருக்கு. அவர்கள் வாயிலாக பொருளாதார நிலை உயர வழிவகுத்து கொள்வீங்க. அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பலன் நிச்சயம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம கும்பராசனையர்களை பொறுத்தவரை துலாம் ராசியில் தற்போது சுக்கிரன் சஞ்சரிக்கிறாருங்க. அதாவது புத சுக்கிர யோகம் உங்களுக்கு ஏற்படுகிறது. இது போன்ற நேரத்தில் பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்கு. பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக நல்ல முடிவிற்கு வருங்க. முன்னோர் சொத்துக்களில் முறையாக பங்கீடு கிடைக்கும். வெளிநாட்டிலிருந்து உத்தியோகம் சம்பந்தமாக நல்ல அழைப்புகள் வரலாங்க. கை நழுவி சென்ற வாய்ப்புகள் கூட இப்போது கைகூடி வர இருக்கு. உறவினர் பகை அகல இருக்குதுங்க. அதே போல் தாய் வழி ஆதரவு உண்டு. இவ்வளவு மேன்மைகள் கொண்ட சுக்கிர பகவான் இந்த கார்த்திகை மாதத்தினுடைய பிற்பகுதியில் துலாம் ராசியிலிருந்து விருச்சக ராசிக்கு பயிற்சியாகிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் தொழில் ஸ்தானத்திற்கு வந்து அங்குள்ள செவ்வாய் மற்றும் சூரியனோடு இணைகிறார். எனவே சுக்கிரமங்கல யோகம் உங்களுக்கு உருவாகிறது. பிள்ளைகளின் கல்யாணம் சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் கை கூட இருக்கு. பெற்றோர் மணி விழா, முத்து விழா, பவள விழா போன்றவை நடைபெறும் சூழல் உண்டுங்க. ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்பட இருக்குதுங்க. அதிகார வர்க்கத்தினருடைய ஆதரவோடு பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அந்த வகையில நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் தற்போது ராசிநாதனான செவ்வாய் விருச்சக ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் தொழில் ஸ்தானத்திற்கு வரும்போது தொழில் முன்னேற்றம், எதிர்பார்த்த லாபம் கிடைக்குங்க. புதிய கூட்டாளிகள் வந்து இணைவாங்க. பொருளாதாரம் உயருங்க. அண்ணன் தம்பிகளுக்கு இருந்த கருத்து வேறுபாடுகளும் மாற இருக்கு. சகோதரர்களுக்கு கொடுத்து உதவ இருக்கீங்க. உடன்பிறப்புகளின் திருமணங்களை முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அதே போல் பாக பிரிவினையும் சுமூகமாக முடியும் என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள் இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சக ராசியில் சஞ்சரித்து வந்த செவ்வாய் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் லாபஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் நல்ல நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்போது அதிக விலைக்கு வெற்றி லாபத்தை கொடுக்க இருக்குதுங்க. அதே போல் புதிய கூட்டாளிகள் வந்தினையே இருக்காங்க. தள்ளி சென்ற ஒப்பந்தங்கள் தானாக வந்து சேரக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படுங்க. அதே போல் உடன்பிறப்புகள் திருமண விழாக்களை முன்னின்று நடத்தி வைக்கக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு 5, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் தொழில் ஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரத்தில் அங்குள்ள சூரியனோடு இணைவதால் புத ஆதித்ய யோகமும் ஏற்படுகிறது. எனவே அரசு வழியில் எதிர்பார்த்து நன்மைகள் கிடைக்க இருக்கு. உத்தியோக முயற்சி பலன் தருங்க. ஊர் மாற்றம், வீடு மாற்றம் பற்றிய சிந்தனை அதிகரிக்க இருக்குதுங்க. தொழிலில் பழைய கூட்டாளிகளை விலக்கிவிட்டு புதிய கூட்டாளிகளை இணைத்துக் கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள இருக்கீங்க. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையுள்ள முருகன் ஆலயத்திற்கு சென்று செவ்வாய்க்கிழமை தோறும் செவ்வரளி மலர் சாற்றி வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.